அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மனித நலம் மற்றும் நோய்கள் இந்த பாடத்தினுடைய 4வது பகுதியை பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி 3 பகுதிகள் போட்டிருக்கேன். பார்க்கணும் விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2012. போக்சோ சட்டம் அதனுடைய போக்சோன்னா அதுக்கான விரிவாக்கம் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ். குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் அது. போக்சோ சட்டம் 2012 கொண்டு வந்தாங்க. அடுத்தது 2005 குழந்தைகள் உரிமை சட்டம் 2005. குழந்தைகள் உரிமை சட்டம் 2005. மார்ச் 2007 அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உரிமை மீதான ஆணையம் கொண்டு வரப்பட்டது. குழந்தைகள் உரிமை மீதான தேசிய ஆணையம் கொண்டு வரப்பட்டது மார்ச் 2007. குழந்தைகள் உரிமை சட்டம் 2005. இதன் அடிப்படையில் குழந்தைகள் உரிமைகள் மீதான தேசிய ஆணையம் கொண்டு வரப்பட்டது மார்ச் 2007. அடுத்தது 1098 குழந்தைகளுக்கான உதவிக்கர எண்ணு தான் அது 1098 1098. அடுத்தது பாருங்கள், ஜூன் 26 என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை மருந்துகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோதமாக கடத்துதல் மீதான சர்வதேச நாள். போதை மருந்துகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோதமாக கடத்துதல் மீதான சர்வதேச நாள் 1984. இந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்துகளை தவறாக பயன்படுத்துதல் என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த WHO என்ன பண்ணுது, ஆலோசனை வழங்கியது. மருந்துகளை தவறாக பயன்படுத்துதல் என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த WHO அறிவுரை வழங்கியது. அடுத்தது 1985 போதை மருந்துகள் சட்டம் அல்லது மனோவியல் மருந்துகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தான் அது 1985. போதை மருந்துகள் சட்டம் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தான் 1985. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், புகையிலை எந்தெந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டியானா டொபக்கம், நிக்கோட்டியானா ரெஸ்டிகா. புகையிலை நிக்கோட்டியானா டொபக்கம் மற்றும் நிக்கோட்டியானா ரெஸ்டிகா என்ற தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. இந்த புகையிலையில் உள்ள வேதி நச்சு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின், எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கும் பொழுது அந்த வெளிவரக்கூடிய புகையில் என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்குன்னா, புகைப்பிடிக்கும்போது புகையில் உள்ள வேதிப்பொருட்கள் பென்சோபைரின் மற்றும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன். ஓகேவா? இந்த 2 பொருட்களும், இந்த வேதிப்பொருட்கள் நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. பென்சோபைரின் மற்றும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன் என்பது நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. ஓகேங்களா? அடுத்தது எம்பைசீமானா புகைப்பிடிப்பதால் காற்று நுண்ணறையினுடைய பரப்பளவு குறைகிறது. இதற்கு எம்பைசீமான்னு பேர். புகைப்பிடிப்பதால் காற்று நுண்ணறையினுடைய பரப்பு குறைகிறது. இதற்கு எம்பைசீமா. அடுத்தது ஹீமோகுளோபின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் இழுக்கக்கூடிய சுவாசத்தின் மூலம் இழுக்கக்கூடிய உச்சுவாசத்தின் மூலம் எடுக்கக்கூடிய ஆக்சிஜனை செல்லுக்கு கடத்தக்கூடியது தான் அது ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபினோடு இந்த புகைப்பிடிக்கும் பொழுது வெளிவரக்கூடிய புகையில் உள்ள நச்சு பொருளான கார்பன் மோனாக்சைடு அல்லது தொழிற்சாலையில் வெளிவரக்கூடிய புகையில் உள்ள நச்சு பொருளான கார்பன் மோனாக்சைடு அல்லது வாகனத்தினுடைய புகையிலிருந்து வரக்கூடிய நச்சு பொருளான கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் ஹீமோகுளோபினுடன் சேர்ந்துச்சுன்னா ஹீமோகுளோபினுடைய ஆக்சிஜன் கடத்தும் திறனை என்ன பண்ணுதுன்னா குறைக்கிறது. ஓகேங்களா? ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் கடத்தும் திறனை குறைக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது
மே 1, 2004 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. மே 1, 2004 புகையிலை எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. அடுத்தது மே 31 ரொம்ப முக்கியமானது, உலக புகையிலை எதிர்ப்பு தினம். மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம். அடுத்தது பாருங்கள், நீரிழிவு நோயை பற்றி கொடுத்துருக்காங்க. நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். 2 வகையான நீரிழிவு நோய் இருக்குது. ஒன்று வகை 1 நீரிழிவு நோய், இன்னொன்று வகை 2 நீரிழிவு நோய். வகை 1 நீரிழிவு நோய் இது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இங்கே கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள், இன்சுலினை சுரக்கக்கூடிய பீட்டா செல்களே என்ன பண்ணியிருக்கோம், அழிந்திருக்கும். அதனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்க. இதுக்கு பிறப்பிலே ஏற்படுது. 20 வயதுக்கு குறைவானவர்களுக்கு தான் இந்த டைப் 1 டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ வகை 1 உள்ளவர்களுக்கு இன்சுலினை சுரக்கக்கூடிய பீட்டா செல்களே என்ன பண்ணியிருக்கோம், அழிந்து போயிருக்கும். வகை 2 பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கணையத்தில் உள்ள பீட்டா செல்களில் இருந்து இன்சுலின் ஆனது நல்லா சுரக்கும். ஆனால் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸுக்கு என்ன பண்ணுது, ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் இன்சுலின் கொடுக்கப்பட்டு செல்லுக்குள்ளே போகாது. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலக்கு செல்களுக்கு பதில் வினை புரியாது. இலக்கு செல்களுக்கு இன்சுலின் நல்லா சுரந்தாலும் இலக்கு செல்களுக்கு பதில் வினை புரியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை வகை 2 டைப் 2 டயபிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வயதானவர்களின் நீரிழிவு நோய். வயதானவர்களுடைய நீரிழிவு நோய்னா என்னது, வகை 2 டைப் 2 டயபிட்டிஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இந்த டைப் 2 டயபிட்டிஸ் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய அறிகுறிகள் பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர்னா அதிகமாக, கிளைசீமியானா குளுக்கோஸ், இரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகமாக காணப்படுவதற்கு பேர் தான் ஹைப்பர் கிளைசீமியா. கிளைக்கோசூரியா அப்படின்னா, கிளைக்கோனா குளுக்கோஸ், யூரியானா சிறுநீரில் குளுக்கோஸ் அதிகமாக காணப்படுவது. ஓகேவா? அடுத்தது பாலியூரியானா அடிக்கடி சிறுநீர் கழித்தல். பாலிடிப்சியா அடிக்கடி தாகம் எடுத்தல். பாலிபேஜியா அடிக்கடி பசி ஏற்படுதல். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், உடல் பருமன்னா என்னென்னா, நம்ம தோலுக்கு அடியில் உள்ள அடிப்போஸ் திசுவில் அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சேர்ந்தால் அதுக்கு பேர் தான் அது உடல் பருமன்னு பேர். உடல் பருமனை BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதன் மூலம் அறியலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது BMI அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலினுடைய எடையை கிலோகிராமில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா உயரத்தை மீட்டரில் எடுத்துக்கிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், அதை எடையால் வகுக்கணும். எடை கிலோகிராமில் டிவைடட் பை உயரம் மீட்டரில் எடுத்துக்கிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இதுதான் அது பாடி மாஸ் இண்டெக்ஸ். அடுத்தது கரோனரி இதய நோய்னா இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு பேர் தான் அது கரோனரி இதய நோய். ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னா இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த தமனியானது சுருங்கி காணப்படுவதற்கு பேர் தான் அது ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ். இதயத்திற்கு செல்லக்கூடிய தமனியானது சுருங்கி காணப்படுவதற்கு ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ்னு பேர். எஸ்கிமியானா இதய தசைகளுக்கு செல்லக்கூடிய தமனி சுருங்கி காணப்படுவதால் இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்லும். இதற்கு பேர் தான் அது எஸ்கிமியா அப்படின்ட்டு பேர். அடுத்த பாயிண்ட்டு ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியா அப்படின்னா ஒரு இயல்பான இரத்த கொழுப்பினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 mg/dL. இயல்பான இரத்த கொழுப்பின் அளவு 200 mg/dL. அதை விட அதிகமானால் அதற்கு பேர் தான் என்னது ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியா. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், HDL LDL. HDLனா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இதை வேறு வார்த்தையில் எப்படி சொல்லுவாங்கன்னா நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. LDLனா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இதில் ஹை டென்சிட்டி நல்ல புரோட்டீனா நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்க. LDL லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனா கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க. இதில் இதய நோய் என்பது எதனால் ஏற்படுதுன்னா LDL குறைவான அடர்த்தி உள்ள புரதத்தால் தான் என்ன பண்ணுது இதய நோயானது ஏற்படுகிறது. ஓகேவா? அடுத்தது
புற்றுநோயை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்காலஜி. புற்றுநோயை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு ஆன்காலஜி அப்படின்ட்டு பேர். புற்றுநோயினுடைய லத்தீன் சொல்லுக்கு என்ன பொருள்னா நண்டுன்னு பொருள். புற்றுநோயினுடைய லத்தீன் சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நண்டு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், மெட்டாஸ்டாசிஸ். மெட்டாஸ்டாசிஸ்னால் புற்றுநோய் செல்கள் பார்த்திங்கன்னா தொலைவில் உள்ள நல்ல செல்களையும் அழிக்கும் திறனுடையது. இதற்கு மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு பேர். புற்றுநோய் செல்கள் தொலைவில் உள்ள நல்ல செல்களையும் அழிக்கும் திறனுடையது. இதற்கு மெட்டாஸ்டாசிஸ்னு பேர். அடுத்தது February 4 உலக புற்றுநோய் தினம். February 4 உலக புற்றுநோய் தினம். ஓகேவா? அடுத்தது November 7 பார்த்தீங்கன்னா தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். அடுத்தது பாருங்கள், மாலிக்னன்ட் கட்டியல். ஓகேங்களா? மாலிக்னன்ட் கட்டியல்னால் புற்றுநோயை தீங்கு விளைவிக்கக்கூடிய கட்டிகளுக்கு பேர் தான் அது மாலிக்னன்ட் கட்டியல்னு பேர். புற்றுநோய் கட்டியல் என்பது மாலிக்னன்ட் கட்டியல் அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய கட்டிகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து புற்றுநோயை ஒரு 3ஆக பிரிக்கிறாங்க. கார்சினோமா புற்றுநோய், சார்கோமா புற்றுநோய், லுக்கேமியா புற்றுநோய். கார்சினோமா புற்றுநோய்னா இது மூளை, நுரையீரல், வயிறு, தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய புற்றுநோய். கார்சினோமா புற்றுநோய் தான் 85% ஏற்படுகிறது. ஓகேவா? கார்சினோமா புற்றுநோய் 85% ஏற்படுகிறது. சார்கோமா புற்றுநோய்னா 1% ஏற்படக்கூடியது. எலும்பு மற்றும் தசைகளில் ஏற்படக்கூடியது தான் அது சார்கோமா புற்றுநோய். இது 1%. கார்சினோமா 85% ஏற்படுது, சார்கோமா 1% ஏற்படுது. அடுத்தது இரத்த புற்றுநோய்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லுக்கீமியா. இரத்த புற்றுநோய்க்கு இன்னொரு பேர் லுக்கீமியா. அடுத்து பாருங்கள், கார்சினோஜன் நாம் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணிகளுக்கு பேர் தான் அது கார்சினோஜன் அப்படின்ட்டு பேர். ஓகேங்களா? இதோட இந்த பகுதி முடிஞ்சது. அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.